வணக்கம். வெல்கம் டு விவி ட்ரேடிங் கன்சல்டன்சி. இன்றைக்கி டேட்டில் பார்த்தோம் அப்படின்னா 5500 லாஸ் பண்ணியிருக்கோம். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, இண்டஸ்இண்ட் பேங்க்கு, எம்எஃப்எஸ் அந்த 4 ஸ்கிரிப்ட் கொடுத்துருந்தோம். இதில் வந்து ஸ்டாக் ஃபீச்சர்ஸில் என்ட்ரி எதுவும் இல்லை. நிஃப்டி, பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டி வந்து கரெக்டாக ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் வந்துட்டு செல்லிங் ஆகிட்டு ஸ்டாப்லெஸ் ட்ரிகர் பண்ணிவிட்டு அப்படியே க்ளோஸ் ஆயிடுச்சு. பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா அதுவுமே நமக்கு செல் இண்டிகேஷன் பண்ணிவிட்டு ஸ்டாப்லெஸ் ட்ரிகர் பண்ணிடுச்சு. ஸோ அதே சமயம் நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் தான் க்ளோசிங் நடந்திருக்கு. அடுத்து பார்த்தோன்னா 21/6/2024க்கான ட்ரேடிங் ஸ்கிரிப்ட் என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, விஇடிஎல், ஹெச்டிஎஃப்சி லைஃப் இந்த 4 ஸ்கிரிப்ட்டுக்கு லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா சப்போர்ட் ஜோன் வந்து 23,460, 23,401. ரெசன்ட் ஜோன் பார்த்தோன்னா 23,696. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தோன்னா மிடில் தான் க்ளோசிங் நடந்திருக்கு. எகைன் R1 ரேஞ்ச் டச் ஆச்சு அப்படின்னா செல்லிங் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து பார்த்தோன்னா பேங்க் நிஃப்டியோட R1 R2 லெவல் வந்து 52,120, 52,272. சப்போர்ட் ஜோன் பார்த்தோன்னா 51,232, 50,863. இதுவுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நிஃப்டியோட பேங்க் நிஃப்டி வந்து கொஞ்சம் புல்லிஷ் வீடில் தான் இருக்குது. நிஃப்டி ரெசன்ட் ஜோனில் தான் நமக்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதே சமயம் பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா எபோ லெவல் பிரேக் அவுட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சைட்வேஸ் மூவாக இருக்குது. ப்ரீவியஸாக இருக்கிற ஹையை வந்து இன்னுமே நமக்கு வந்து பிரேக் ஆகலை. எகெயின் வந்து இன்னையோட டே லோ பிரேக் ஆச்சுன்னா ஒரு செல்லிங் எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா மறுபடியும் மேலே R1 R2 லெவல் வரலையும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அந்த ஜோனில் வந்துட்டு நமக்கு செல்லிங் க்ரியேட் ஆச்சு அப்படின்னா செல்லிங் போகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா விஇடிஎல் பை எபோ 480க்கு மேலே பை பண்ணோம் அப்படின்னா 500 வரலையும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது ஏன் நம்ம பை சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா க்ளோசிங் டைமில் வந்து நல்லாவே பையிங் வால்யூம் நடந்திருக்கு. ஸோ இன்றைக்கி டேட்லேயே நல்ல பையிங் வால்யூம் தான் நடந்திருக்கு. ப்ரீவியஸாக இருந்த ரெசன்ட் ஜோன் எல்லாமே பிரேக் ஆகிருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி உள்ள ப்ரீவியஸாக இருக்க ரெசன்ட் ஜோன் பார்த்தோன்னா 500 ரேஞ்ச் 500 to 507 வரலையுமே ஒரு ரெசன்ட் ஜோன் இருக்குது. ஸோ அந்த ரேஞ்ச் வரலையுமே போகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஏன் நம்ம இங்கே வந்து அந்த ரேஞ்ச் வரலையும் போகும் அப்படின்னு பார்த்தோன்னா டே சார்ட் வியூவில் பார்ப்போம். ஒரு வால்யூமோட ஒரு செல்லிங் வந்திருக்கு. ஸோ அது பார்த்தோன்னா 4th ஜூன் அன்னைக்கு பார்த்திங்கன்னா நல்ல வால்யூம் ஆகிருக்கு. ஸோ இந்த டேட்டில் வந்து நம்ம எலெக்ஷன் ரிசல்ட்டும் போது வந்த வால்யூம் கேண்டில் தான் இது. ஸோ அந்த கேண்டிலோட ஹையை பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னாலே அது பையிங்கான சான்சஸ் தான். பை எடுத்துகிட்டு எகைன் ஒரு ரீடெஸ்ட் ஆகிட்டு மறுபடியும் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ இந்த டே சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக ஒரு 4-5 டேஸே வந்து ஒரு கன்சாலிடேட்டட் ஜோனில் இருந்துட்டு பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ அதனால் வந்து இது கண்டினியூவாக மூவ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதே சமயம் நமக்கு 1 hour டைம் ஃப்ரேம்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா பையிங் வால்யூம் தான் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து பார்த்தோன்னா ஹெச்டிஎஃப்சி லைஃப் பை எபோ 598க்கு மேலே பை பண்ணோம் அப்படின்னா 620 வரலையும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது ஏன் நம்ம பை சொல்கிறோன்னா டே சார்ட் வியூவில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸாக இருக்க சப்போர்ட் ஜோனில் இருந்துட்டு பையிங் பிரேக் அவுட் ஆகிருக்கு. அதே சமயம் நமக்கு 13th ஜூன்லேயுமே நல்ல பையிங் வால்யூம் நடந்திருக்கு. பையிங் வால்யூம் நடந்துட்டு அடுத்து லாஸ்ட்டு 2-3 டேஸாக பார்த்தோம் அப்படின்னா பிரேக் அவுட் காட்டிட்டு எகைன் ரீடெஸ்ட் ஆகிட்டு மூவிங் கொடுக்குறான். ஸோ அந்த ரீடெஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தோன்னா நம்மளோட ஆங்கர் வியூ ஆஃப் லெவலில் வந்துட்டு ரீடெஸ்ட் பாயிண்டாக தான் இருக்குது. ஸோ இந்த இடம் வந்து நமக்கு பையிங்கான சான்சஸ் தான். ஒரு செல்லிங் மார்னிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு செல்லிங் காட்டிட்டு மறுபடியும் ரெக்கவரி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ரெக்கவரி கண்டினியூ ஆகணும். இன்னோட டே ஹையை பிரேக் பண்ணணும். டே ஹையை பிரேக் ஆச்சு அப்படின்னா அந்த ரேலி வந்து கண்டினியூ மூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த 4 ஸ்கிரிப்ட்டுக்குமே லெவல்ஸும் சொல்லியிருக்கோம். ஸ்டாப்லெஸ் டார்கெட் வேணும் அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் பிங் பண்ணுங்கள், இல்லைனா கால் பண்ணுங்கள். தேங்க்யூ. We are not a SEBI registered technical analyst. நாம் கொடுத்துருக்க டெக்னிக்கல் லெவல்ஸ் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்மளோட சர்வீசஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற கோர்ஸ் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். நீடட் இருக்கிறவங்க இந்த வீடியோ எண்டில் வர நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லைனா பிங் பண்ணுங்கள். தேங்க்யூ.